ஸோ இந்த புகையிலை வந்து நாட்பட்டு எடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு கண் பார்வை, அந்த கண் ஒளி வந்து மங்கலாக இருக்கும். அதே போல ஒரு தேஜஸ் மாதிரி அந்த கண் வந்து ஒளி பெறாம ரொம்ப டல்லா இருப்பாங்க. அதே போல அடிக்கடி டீஹைட்ரேஷனால தொண்டை வந்து வறண்டு போகும், கை கால் வந்து அசந்து போகும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்கள் இருக்கு. மேலும் இது ரொம்ப நாட்பட்டு எடுக்கும்போது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து எப்படி வாடி போகுதோ அந்த மாதிரி வாடி காணப்படும். இந்திரிய நஷ்டம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஈரல் வந்து கருகி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுரையீரல் வந்து பொதுவாக பிங்க் கலர்ல நம்ம வந்து பார்க்கும்போது இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இந்திரிய நஷ்டம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த புகையிலை வந்து அடுத்த வாரிசையே வந்து ஏற்படுத்த முடியாத அளவுக்கு எசிஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, சம்டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா எரெக்ஷன் ப்ராப்ளம், சீக்கிரமா செமன் வெளியே வருது, இந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சித்தர் பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் புகையும், நெஞ்சு உளரும், கை கால் அசந்து விடும், வெண்புகையால் மேனி வாடும், மெல்ல மெல்ல ஈரல் கருகிவிடும், இந்திரிய நஷ்டமாம் பார் புகையிலையின் பண்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரியுது. Ethnic Healthcare. Ethnic Healthcare.